வணக்க நண்பர்களே! நாளைக்கு எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் ஜங்ஷன்லேருந்து திண்டுக்கல் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்னடா திண்டுக்கல் போறேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. ட்ரிப்பு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்ல தாங்க கிளம்புறோம். ஃபைனலா திண்டுக்கல்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு கொடைக்கானல் மலை ஏற ஆரம்பிச்சுட்டோம். வீலாகுல பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்ல நாங்க எங்கெங்கெல்லாம் போய் சுத்தி பார்த்தோம், எத்தன நாள் அங்க ஸ்டே பண்ணியிருந்தோம், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் வந்து இந்த வீலாக்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். வாங்க போலாம். நாங்க ஒரு வழியா டின்னர முடிச்சுட்டு கேம்ப் ஃபயருக்கு ரெடி ஆயிட்டோம். நீங்களே பாருங்க. நெருப்பு கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது வாடா வாடா நெருப்பு கூத்தடிக்குது காத்தும் என்னடா பாட்டை நிறுத்திட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறான்னு பார்த்தா கேக் வெட்டதாங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கேக் சூப்பராகவே இருந்துச்சு. ஹோம்மேட் கேக் தான். எனக்கு தெரியாம கேக்லாம் வாங்கி ஆர்டர்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. அப்படியே கேக்லாம் வெட்டி முடிச்சுட்டு நாங்களும் தூங்க ஆரம்பிச்சிட்டோங்க. குட் நைட், குட் மார்னிங், ரெடி வித் கோ அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக ரெடி ஆகிட்டேன். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த காட்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க கார்டனும் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கார்டனில் இருக்க கொய்யா, பேரிக்காய், அவக்கட்டா இந்த மாதிரி நிறைய ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் வந்து ரசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்த வியூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே நல்லாவே இருந்துச்சு. அந்த அட்மாஸ்பியர் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஆஃபர்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கப்புள்ஸ்க்கு வந்து நிறைய ரூம்ஸும் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி வர அந்த மாதிரி தனியாக ரூம்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த ரூம்ஸை ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்காக நிறையா ஃபெசிலிட்டிஸ்லும் வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த காட்டேஜ் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டீட்டெயில்ஸை நீங்கள் பாருங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அப்புறம் அவங்க கார்டன்லேயே ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்துட்டு எங்கே போகலாம் என்னன்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கார் புக் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே பூம்பாறை போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃபைனலாக பூம்பாறையும் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கேருந்து வியூ பாயிண்ட்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே அந்த கிராமம்லாம் ரொம்ப செமையாகவே இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வேலப்பர் திருக்கோயில் இருக்குது. ஸோ இன்னும் பழமையான வாய்ந்த திருக்கோயில்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வீலாக் போட்டிருப்பேன். ஸோ அதை பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு வீலாகே பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது குழந்தை வேலப்பர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலாக வந்து பூம்பாறையில் இருக்குது. அப்படி பூம்பாறை கோயிலெலாம் முடிச்சுட்டு அடுத்து சைட் சீவிங் போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கோயில் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேரளா ஸ்டைலில் வந்து சூப்பராக கட்டியிருந்தாங்க. இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல் அலோவ் கிடையாது. இங்கே வெளியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த கோயில். ரொம்ப சூப்பராகவே ரொம்ப அட்மாஸ்பியர் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா மூன்சூன் டைம் போயிட்டோம். சூப்பராக வந்து இந்த க்ளவுடெலாம் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ண பிளேஸ் 3 ஸ்பைன் ஃபாரஸ்ட் போயிடும். ஸோ அங்கெல்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் போன டைம் எல்லாமே செம்ம க்ரௌடாகவே இருந்துச்சு. எல்லா பக்கம் க்ரௌடு தான். அப்படியே அங்கே போய்ட்டு கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸ்பைன் ஃபாரஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா குணா குகையை வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்மையான க்ரௌடாக இருந்துச்சு. இந்த மஞ்சுமல் படத்தை பார்த்துட்டு நிறைய க்ரௌடெல்லாம் வந்து நிறைய கொடைக்கானல் நிறைய விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விசிட்டர்ஸ்லாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குணா குகையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இதை அதுக்கு முன்னாடி பாருங்கள். ஸோ நாங்கள் மறுபடியும் அங்கேருந்து குணா குகையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் சைட் சீவிங்லாம் கொடைக்கானல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்களும் ரூமுக்கு அப்படியே கிளம்பிட்டோங்க. அங்கே போயிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் நாங்கள் டான்ஸ் பண்ண வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேற என்ன, குட் நைட்டு தான் பார்ப்போம்.
குட் மார்னிங். காலையிலே எங்கே போகலாம் எப்படி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது தானே டே 3 ஆச்சு, அதனால வெளியே பிளான் எல்லாம் முடிச்சுட்டு நானும் ரெடியாகி உக்காந்துருந்தேன். இவங்க யாருமே காணா. எங்கள் ரூம்லேருந்து வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதாங்க ரூம் வியூ பாயிண்ட்டு. சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. மேகம்லாம் அப்படியே இந்த க்ளவுட்லாம் சூப்பராக போயிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரேடியாக பிரேக்ஃபாஸ்ட் வர்றதுக்காக நாங்களும் உட்காந்துருந்தோம். அப்புறம் தனியாக போயிட்டு ஜாலியாக ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துருச்சு. ஒரேடியாக நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்களும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. டே 3 எங்கடா போயிட்டு பார்த்துருவீங்களா, அங்கே நாங்கள் லேக்குக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம் லேக்குக்கு. நாங்கள் ஒரு லேக்குக்கு வந்துட்டோம். லேக் வந்துட்டு அங்கே ரீல்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்கலாம்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த பூ பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து பூக்கணும்னு சொல்ல வரல. 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூ அப்படியே இருக்கும். வீட்டில் வாங்கி வச்சிருந்தோம் அப்படியே இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரட்லாம் வாங்கிட்டு சாக்லேட் வீட்டுக்கு தேவையான சாக்லேட்லாம் நிறையா வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் டேஸ்ட்லாம் பண்ணி பார்த்து தான் சாக்லேட்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேக்குக்கு பக்கத்துலேயே இருக்கிற கடை தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் என்னங்க ரூமுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடியாகி கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக முடிஞ்சது. டே ட்ரிப்பு சூப்பராக போச்சு. நீங்களும் கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் விசிட்